ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கி நான் பேச போகும் டாபிக் என்ன மோட்டிவேஷன் டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, மறப்போம் மன்னிப்போம். நம்ம நிறையா பேர் ஒருத்தவங்க செய்கிற தவறுகளை நம்ம மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அதையே நினச்சிக்கிட்டு அவங்கள வெறுக்க தான் நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிலவங்க ரொம்ப இரக்கமற்றவர் உடனே மறந்துட்டு உடனேயே மன்னிச்சிருவாங்க. அதான் அப்படி ஒரு கதை. என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பார்த்தோன்னா 10 நாய்கள் இருந்துச்சான். அந்த யாராவது எதுக்கு வச்சுருந்தாருன்னா, யாராவது தவறு செஞ்சால் அந்த தவறு செய்தவங்களை அந்த நாய்க்கு இரையாக்கி விடுவாராம். ஒரு நாள் அவர்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்த ஒரு வேலைக்காரனை அவன் ஒரு தவறாக ஒரு கருத்தை சொல்லிடுறான். அரசருக்கு கோபம் விட்டது. அவரை நாய்களுக்கு தூக்கி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே வேலைக்காரன் கெஞ்சினான், நான் உங்களுக்கு 10 வருட காலங்களாக சேவை செய்தேன் ஐயா. அரசே, நீங்கள் இப்படி ஒரு தண்டனையை எனக்கு தரலாமா? தயவுசெய்து என்னை அந்த நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன் 10 நாள் அவகாசம் தாருங்கள் ராஜா அப்படின்னு கேட்டோன்னே ராஜா சரின்னு ஒப்புக்கொண்டாராம். அப்போ அந்த 10 நாய்களும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, போய் நீ நாய்களுக்கே கிளுப்பாட்டி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், நீ தான் நாய்க்கு காவலானாகணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அடுத்த 10 நாட்களுக்கு நாய்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தானாம். செஞ்சோன்னே காவலர்கள் குழப்பம் இருந்தார். ஆனாலும் ஒப்புக்கொண்டான். என்னடா இவன் போய் நாய்களுக்கு போய் சேவை செய்ய ஒப்புக்கிட்டானே, இவன் இவ்வளோ பெரிய ராஜாவுக்கு பக்கத்திலே துணையாக இருந்தவன். சரின்ட்டு அந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளித்து அவற்றையெல்லாம் குளிக்க வச்சு சுத்தம் செஞ்சு பவுடர்லாம் போட்டு குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சானான். அவற்றிற்கு அனைத்து விதமான வசதிகளையும் அவன் வழங்கி அன்பு காட்டினான். 10 நாட்கள் முடிந்தது. வேலைக்காரனை தண்டிப்பதற்காக நாய்களிடம் தூக்கி எறியும்படி அரசன் உத்தரவிட்டான். இந்த 10 நாள் ஆயிடுச்சு, அந்த நாய்கிட்டே தூக்கிப்போ நாய் எல்லாம் அதுகிட்ட ஒரு செய்கை காமிச்சான், எடுத்து சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னோன்னே அவை ஓடோடி அந்த யார்கிட்ட அந்த வேலைக்காரனுடைய ஒரு நாய் பார்த்தா கால்களை நக்குச்சான், இன்னொரு நாய் பார்த்தா அவன் முகத்தை நக்குச்சான், இன்னொரு நாய் பார்த்தா அவனை அந்த உடம்பெல்லாம் நக்கி அவனை முத்தம் கொடுத்துச்சான். இப்படியெல்லாம் பார்த்தோன்னா இதை பார்த்த அரசன் திகத்தி விட்டாராம். என் நாய்களுக்கு என்ன நேர்ந்தது என்றான். வேலைக்காரன் அதற்கு பதிலளித்தான், நான் 10 நாட்களுக்கு மட்டும் இந்த நாய்களுக்கு சேவை செய்தேன். அவை என் சேவையை மறக்கவில்லை. நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்தேன். என் முதல் தவறை கூட உங்களுக்கு மன்னிக்க முடியவில்லை. நான் உங்களுக்கு செய்த அனைத்தையும் மறந்து என்னை தண்டிக்க உத்தரவிட்டீர்கள். அரசர் தனது தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க உத்தரவிட்டார். நம்மிலும் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? நிஜமா அந்த காலத்துலலாம் உள்ளவங்களாம் நிறைய ரோஷம் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறையவே ரோஷம் இருக்குது. என்னென்னா, யாராவது ஒரு சிறு தவறு செஞ்சாவே அவங்க அன்றைக்கி அதை சொன்னாங்க, அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அவங்கள மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். தெரிஞ்சும் சொல்லியிருப்பாங்க, சிலவங்க தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, உரிமை உறவுன்றது முறையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருமே மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. அவங்களெல்லாம் கடவுள் தான் தண்டித்து அவங்கள திருத்துவாங்க. ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக அவர் எமக்கு செய்த உதவிகளை எல்லாம் மறந்து அவரை வாழ்நாளெல்லாம் ஒதுக்கி வாழும் எத்தனை பேர் நம்மிலும் எல்லாருமே இல்லாமல் இல்லை. தவறு செய்த மனிதன் சுபாவம், தவறு செய்வதுன்றது மனிதனுடைய சுபாவம். இதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்கவும் பழகுவதும் மனித சுபாவம். மறப்போம் மன்னிப்போம். இப்போ இறைவன் நம்ம எவ்வளவோ தவறு செய்கிறோம். எப்போ சின்ன பிள்ளையில் தவறு செய்கிறோம், அம்மா மன்னிப்பா. அப்புறம் வயசாக ஏதாவது ஒரு காம குரோதம் வஞ்சம் புகழ்ச்சி இதிலெல்லாம் ஒரு வயசுக்கு சஞ்சித்த கர்மாவை பொறுத்து பிராரப்த கர்மாவில் தப்பு செய்கிறோம். அது இறைவன் பார்ப்பார். அவன் அந்த பாவம் செய்யும்போது அவன் அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு நல்வழிக்குள்ளே போனான்னா கடவுளுக்கு மறக்க தெரியும், மன்னிக்க தெரியும். இறைநிலையோட சக்தியே அதான். நீ எவ்வளோ பாவம் செஞ்சேன்றது நினைக்காது. நீ அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் புண்ணியம் பண்ணி நீ என்னெல்லாம் நினைக்கிறன்றத இறை சக்தி உன்னை மன்னிச்சுட்டு நல்ல கர்மாவை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இறைவன் எப்போதுமே தண்டனை கொடுப்பவன் அல்ல, மன்னிப்பவன் மறப்பவன். யார்? இறைநிலை. அதை உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் நல்லதை செய்வோம், நன்மையோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன்.